Namaste, welcome to Acharya Hindi Learning. Pronoun Mera, Mere, Meri. Mera, Mere, Meri meaning in English. My, mine. Usage of Mera, Mere, Meri. Mera. When the object or noun is masculine gender and singular, we use Mera. ஒரு ஆப்ஜெக்ட் இல்லைன்னா ஒரு நவுன் மஸ்குலின் ஜெண்டராக இருக்கணும், ஆண்பாலாக இருக்கணும் அண்ட் சிங்குலர் ஒருமையில் இருந்தால் அந்த இடத்துல மேரா யூஸ் பண்ணுவோம். ஒரு எக்ஸாம்பிள், பாயி பிரதர், மை பிரதர். ஸோ மேரா பாயி. ஏன் மேரா யூஸ் பண்ணோன்னா பாயி மஸ்குலின் ஜெண்டராக இருக்குது, அதோடொപ്പം சிங்குலராகவும் இருக்குது. இன்னும் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். 1. மேரா घर, மை ஹவுஸ். ஹியர் घर masculine and singular. மேரா दोस्त, மை friend. Here दोस्त masculine and singular. So one thing, the object or noun மேஸ்குலினாக இருந்தால், ஆண்பாலாக இருந்தால், சிங்குலராக இருந்தால் மேரா யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு மேரே. when the gender of an object is masculine but it is either plural or person showing it with respect, we used மேரே. ஒரு ஆப்ஜெக்ட் இல்லைன்னா ஒரு நவுன் மேஸ்குலினாக இருக்கணும், ஆண்பாலாக இருக்கணும், அதோடொപ്പം அது ப்ளூரலாக இருக்கணும், பன்மையில் இருக்கணும். அந்த டைமில் மேரே யூஸ் பண்ணுவோம். அதுவும் இல்லாமல் ரெஸ்பெக்ட் கொடுக்க வேண்டிய இடங்களில், அப்பா அம்மா எல்டர்ஸுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் இல்லையா, அந்த இடங்களிலும் மேரே யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒன் திங் ஞாபகத்தில் வச்சுக்கணும், மேரே ஃபார் மஸ்குலின் ப்ளூரல் அண்ட் ரெஸ்பெக்ட். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். மேரே ஜூதே. இங்கே ஜூத்தான்னுள்ளது மஸ்குலின் சிங்குலர், பட் நான் மேரே யூஸ் பண்ணியிருக்கறனால மேரே ஜூதே, மை ஷூஸ். மேரே பிதாஜி, மை ஃபாதர். ஹியர் பிதாஜி மேஸ்குலின் பட் ரெஸ்பெக்ட், அப்பாவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். ஸோ இங்கே மேரே பிதாஜி. ஸோ ஜூதே ப்ளூரலில் இருக்குது, ஆனால் மஸ்குலின் ஜெண்டரில் இருக்குது. ஸோ மேரே ஜூதே. பிதாஜி மை ஃபாதர், அப்பாவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். ஸோ மேரே பிதாஜி. ஸோ இந்த 2 திங்ஸ் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஒன்று ரெஸ்பெக்ட், இன்னொன்று மஸ்குலின் ப்ளூரல். நெக்ஸ்ட் மேரி. when the object is feminine and singular or plural, that time மேரி is used. ஒரு ஆப்ஜெக்ட் ஃபெமினினாக இருக்கணும், ஆனால் அது சிங்குலரில் இருக்கலாம், ப்ளூரலில் இருக்கலாம், ஆனால் பெண்பாலாக இருக்கணும். ஒருமையில் இருந்தாலும் சரி, பன்மையில் இருந்தாலும் சரி, பெண்பாலாக இருந்தால் அந்த இடத்துல மேரி யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபெமினின் ஜெண்டர், சிங்குலர் ஆர் ப்ளூரல். எக்ஸாம்பிள் நம்பர் 1, மேரி பஹன், மை சிஸ்டர். Here Bahan feminine gender and also singular. Meri kalam, my pen. Here kalam feminine gender, singular. So kalam எல்லாம் ஜெண்டர் இருக்குமான்னு நீங்கள் யோசிப்பீங்க. கலமுக்கும் ஜெண்டர் இருக்குது. அதுதான் ஹிந்தி லாங்குவேஜோட ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அதாவது ஹிந்தியில் எல்லா ஆப்ஜெக்ட்டுக்குமே ஜெண்டர் இருக்குது. ஸோ அந்த ஜெண்டரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம கிராமட்டிக்கலாக யூஸ் பண்ணிட்டோன்னா மிஸ்டேக் இருக்காது. ஸோ கலம் ஃபெமினின் ஜெண்டரில் வரும், அதனால் மேரி கலம். ஸோ இதில் இருந்து மேரா, மேரே, மேரி எப்படி யூஸ் பண்ணணும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தன்யவாத். தேங்க்யூ.